விஞ்ஞானம் 10, 11 விஞ்ஞானத்துக்கு இந்த டியூட்ல மீதி கொஞ்சத்தை முடிக்க போறோம். பண்டைக்கு விட்ட இடத்துல இருந்து தொடங்குவோம். அப்ப இன்றைக்கு நாங்க பார்ப்போம் சமதானிகள் பார்ப்போம். சமதானியை பற்றி பார்ப்போம். இப்ப அதுக்கு முதல்ல நாங்க பார்ப்போமே, உதாரணம் கொண்டு போவோம். ஹைட்ரஜன் எடுத்துக்கின்றால் ஒன்று 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 ஒன்று. இப்ப உங்களுக்கு தெரியும் இது அணுவேன், இது திணுவேன். ஹைட்ரஜன் இப்படியும் இருக்கு, 1 2 1 3. இப்ப உங்களுக்கு இதுல தெரியும் அணுவேன் தெரியும். இது எல்லாத்துலயும் அணுவேன் எழுதுவோம். புரோத்தன், இலத்திரன், நியூட்ரன். பாப்போமே இது எல்லாத்துலயும். அப்ப இதுல அணுவேன் உங்களுக்கு தெரியும். இதுல அணுவேன் எத்தனை? 1 1 1. ஆகவே அணுவேன் எல்லாத்துக்கும் 1. புரோத்தன் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். இதுல புரோத்தன் எண்ணிக்கை எத்தனை? அணுவேன் 1னா புரோத்தன் எண்ணிக்கை 1. இலத்திரன் எண்ணிக்கை அதுவும் 1. இப்ப பா நியூட்ரன் எண்ணிக்கை. இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா நியூட்ரன் இதுக்கு இல்ல. இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா நியூட்ரன் 1. இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா நியூட்ரன் 2. இங்க பாருங்க. இப்ப நாங்க இதர சொல்லுவோம் ஹைட்ரஜனுடைய சமதானிகள்னு சொல்லுவோம். அப்ப சமதானிகளில் ஒரே அணுவெண் இருக்கும், வித்தியாசமான என்ன இருக்கும்? திணிவெண் இருக்கும். அப்ப ஒரே அணுவெண்ணை கொண்டதும் வித்தியாசமான திணிவெண்ணை கொண்டதுமானவை சமதானிகள் சொல்லப்படும். ஒரே அணுவெண்ணா இருந்தா அது ஒரே மூலகத்தின் அணுக்களா தான் இருக்கணும். அப்ப இதையிலே நீங்க போயிட்டு செல்லலாம் மெக்னீசியம், சோடியம். இது ரெண்டு, இந்த மெக்னீசியத்துக்குள்ள இருக்கிறது தான் சமதானியா இருக்கணும். இதுவும் சேர்ந்து சமதானியா ஆக முடியாது. ஆகவே ஒரே அணுவெண்ணையும் வித்தியாசமான திணிவெண்ணையும் கொண்டது நாங்கள் சமதானிகள் சொல்லுவோம். அப்ப ஹைட்ரஜன்ல 3 சமதானிகள் இருக்கு. இதுக்கு நாங்க சொல்லுவோம் திருத்தியம் சொல்லுவோம். திருத்தியம். இத துத்தேரியம் சொல்லுவோம். இத புரோத்தியம் சொல்லுவோம். அப்ப புரோத்தியம், துத்தேரியம், திருத்தியம். இங்க பாருங்க 3 திருத்தியம், 2 2 2 2 துத்தேரியம், மற்றது 1. ஆகவே இந்த ஹைட்ரஜன் 3 சமதானிகள். இந்த மாதிரி நிறைய சமதானிகள் நிறைய மூலகங்கள் இருக்கு. ஆகவே ஒரே அணுவெண்ணையும் வித்தியாசமான திணிவெண்ணையும் கொண்டதை சமதானிகள் எனப்படும். அப்ப சமதானியில மாறுற துணிக்கை யாரு? நியூட்ரன் தான் மாறும். சமதானியில் புரோத்தன் எண்ணிக்கை சமன், சமதானியில் இலத்திரன் எண்ணிக்கை சமன், சமதானியில் நியூட்ரன் எண்ணிக்கை மாறும். அப்ப நியூட்ரன்ங்கிற துணிக்கை மாறுறதுனால தான் என்ன வருது? சமதானிகள் உருவாகுது. சரி, நாங்க இப்ப போவோம் ஆவர்த்தன அட்டவணையை பற்றி படிப்போம். அப்ப நாங்க பயாலஜில படிச்சிருந்தான பிள்ளைகள் விலங்கு பாகுபாடு, அங்கிகளின் பாகுபாடு, அங்கிகளை அப்ப பாகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மூலகங்களையும் பாகுபடுத்தி வச்சிருக்கிற அட்டவணைக்கு நாங்க சொல்லுவோம் ஆவர்த்தன அட்டவணை. இந்த ஆவர்த்தன அட்டவணை மூலகங்களோட அணுவெண்ணின் நேர்வரிசைப்படி பாகுபடுத்தப்பட்டிருக்கு. நவீன ஆவர்த்தன அட்டவணை மெண்டலிவால உருவாக்கப்பட்ட ஆவர்த்தன அட்டவணை தான் நான். ஒரு ஆவர்த்தன அட்டவணை எடுத்தீங்கன்னால் இந்த நிலைக்குத்தாக இருப்பது எல்லாமே கூட்டங்கள். அப்ப இந்த கூட்டங்களை நாங்க ரோமன் இலக்கத்துல என்ன செய்வோம்? குறிச்சு காட்டுவோம். அப்ப எத்தனை கூட்டங்கள் இருக்கு? இத 8ஆம் கூட்டம்னு காட்டலாம் அல்லது 0 கூட்டம்னு காட்டலாம். அப்ப 8 கூட்டங்கள் இருக்கு. இந்த கிடையாக இருப்பது எல்லாமே ஆவர்த்தனம். அப்ப இது 1ஆம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம், 4ஆம். ருபீடியம், சீசியம், பிரான்சியம் இருக்கும். அப்ப 5ஆம் ஆவர்த்தனம், 6ஆம் ஆவர்த்தனம், 7ஆம் ஆவர்த்தனம். அப்ப எங்களுடைய ஆவர்த்தன அட்டவணை 8 கூட்டம் இருக்கு. ஆவர்த்தன அட்டவணை எத்தனை இருக்கு? 8 கூட்டம் இருக்கு. எத்தனை ஆவர்த்தனம் இருக்கு? 7 ஆவர்த்தனங்கள். அப்ப ஆவர்த்தன அட்டவணையில நிலைக்குத்தாக இருப்பதெல்லாம் கூட்டங்கள். அவை ஆங்கில ரோமன் லெட்டர்ஸ்ல இலக்கத்துல போடுவோம். 8வது கூட்டத்தை 0ஆம் கூட்டம் அல்லது 0 எழுதுவோம். இந்த கிடையாக இருப்பதெல்லாம் என்ன? ஆவர்த்தனங்கள். அப்ப எத்தனை ஆவர்த்தனம் இருக்கு? 1 2 3 4 5 6 7. இன்னும் போக போக இருக்கு. அப்ப 7 ஆவர்த்தனங்கள், 8 கூட்டங்கள் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆவர்த்தன அட்டவணையில 1ஆம் கூட்டத்தை நாங்க கார மூலகங்கள் சொல்லுவோம். கார மூலகங்கள் சொல்லுவோம். 2ஆம் கூட்டத்தை
காரமண் மூலகங்கள் சொல்லுவோம். மூலகங்கள் சொல்லுவோம். அப்ப முதலாம் கூட்டத்துக்கு இருக்கிற ஒரு பட்ட பேர் வந்து கார மூலகங்கள், இரண்டாம் கூட்டங்கள் காரமண் மூலகங்கள், ஏழாம் கூட்டத்தை நாங்க சொல்லுவோம் அலசன்கள் சொல்லுவோம். எட்டாம் கூட்டத்தை நாங்க சடத்துவ வாயுக்கள், ஓரணு வாயுக்கள் அல்லது விழுமிய வாயுக்கள் சொல்லுவோம். சடத்துவ வாயுக்கள், ஓரணு வாயுக்கள், விழுமிய வாயுக்கள் எட்டாம் கூட்டத்தை சொல்லுவோம். ஏழாம் கூட்டத்தை அலசன்கள் சொல்லுவோம். இரண்டாம் கூட்டத்தை காரமண் மூலகங்கள் சொல்லுவோம். முதலாம் கூட்டத்தை கார மூலகங்கள் சொல்லுவோம். இந்த முதலாம் கூட்டத்தை பத்தி பேசுறப்ப இந்த ஹைட்ரஜனை மட்டும் நாங்க கொஞ்சம் ஒதுக்கிடுவோம். இவர் அவனுக்கு அணுவெண் 1 வச்சிருக்கோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த பெரிலியம் போரன் இது ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு இங்கால வாரது எல்லாமே உலோகங்கள், அதுக்கு அங்கால போறது எல்லாமே அல்லுலோகங்கள். இதுல இந்த பெரிலியமும் சிலிக்கனும் நாங்க பிறகு படிப்போம், அது உலோக போலிகள்னு படிப்போம். அப்ப இது ரெண்டும் உலோக போலிகள், இதெல்லாம் உலோகங்கள், இதெல்லாம் அல்லுலோகங்கள். யாரை விட்டுறணும்? ஹைட்ரஜன் விட்டுறணும், உலோகத்தை சொல்லணும். ஆகவே இதுல வாயுக்கள் எடுத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் என்ன, இந்த எட்டாம் கூட்டம் எடுத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வாயுக்களாக இருப்பாங்க. இதுதான் ஆவர்த்தன அட்டவணை. அப்ப ஆவர்த்தன அட்டவணை என்ன? மூலங்களை அவற்றின் அணுவின் நேர்வரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அதை ஒழுங்குபடுத்தின ஒரு மெண்டலீவ். நவீன ஆவர்த்தன அட்டவணையில 8 கூட்டங்கள் இருக்கு. அவை நிலைக்குத்தானவை. அவை ஆங்கில ரோம இலக்கங்களால் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். 8வது பூஜ்ஜியம் சொல்லுவோம். கிடையாக இருப்பதெல்லாம் ஆவர்த்தனம். அந்த கிடையாக இருக்கிறது எல்லாத்தையும் 7 ஆவர்த்தனம். அந்த 7 ஆவர்த்தனங்களையும் 1 2 3 சொல்லுவோம். இதுல முதலாம் கூட்டம் கார மூலகம், இரண்டாம் கூட்டம் காரமண் மூலகம், ஏழாம் கூட்டம் அலசன்கள், எட்டாம் கூட்டம் சடத்துவ வாயுக்கள் அல்லது விழுமிய வாயுக்கள் அல்லது ஓரணு வாயுக்கள் என அழைக்கப்படும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போரனையும் சிலிக்கனையும் வெட்டீங்கன்னா இந்த போரனும் சிலிக்கனும் உலோக போலிகள், இங்கால இருக்கிறது எல்லாமே அல்லுலோகங்கள், இங்கால இருக்கிறது எல்லாமே உலோகங்கள். இந்த ஹைட்ரஜனை தவிர இவ்வளவுதான் ஆவர்த்தன அட்டவணை. ரைட். அடுத்த நாம பார்ப்போம் இலத்திரன் நிலையமைப்பை பற்றி பார்ப்போம். அப்ப இலத்திரன் நிலையமைப்பை எழுதுறப்ப நாம பார்ப்போம். இப்ப சோடியம் 11னா 11 23. அப்ப முதலாம் கூட்டத்துல 2 இருக்கும். அப்ப இன்னும் 11ல இருந்து 2 போனா 8. அப்ப இன்னொரு 8. எத்தனை மிச்சம்? 1. அப்ப 2 8 1 தான் சோடியத்துல எனக்கு. கால்சியத்துக்கு எழுதுறீங்க என்றால் 20 தானே. அப்ப 2 அப்புறம் ஒரு 8 எழுதலாம். 10 எழுதிட்டீங்க. இன்னும் 10 இருக்கு. அப்ப இன்னொரு 8 எழுதலாம். இன்னொரு 2. குளோரின் 17. அப்ப 2 8 7. இந்த இலத்திரன் நிலையமைப்பு பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரும். இங்க பாருங்க, இந்த இலத்திரன் நிலையமைப்பின் இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கு? ஒரு இலத்திரன் இருக்கு. ஆகவே அது முதலாம் கூட்டம். எங்க பாருங்க, இது முதலாம் கூட்டம் தானே. அப்ப சோடியம் முதலாம் கூட்டம். இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருக்கு? 2 இருக்கு. அப்ப இது 2ஆம் கூட்டம். அப்ப கால்சியம் 2ஆம் கூட்டமா? ஆமா, 2ஆம் கூட்டம். குளோரின் இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்ப அது எத்தனாம் கூட்டம்? 7ஆம் கூட்டம். அப்ப எத்தனாம் கூட்டம்? 1 2 3 4 5 6. இந்த 7ஆம் கூட்டத்துக்குள்ள இருக்கு. யாரு? குளோரின் இருக்கு. அப்ப ஒரு இலத்திரன் நிலையமைப்பை எழுதி அதுல இறுதி ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை கூட்டத்தை குறிக்கும். இப்ப பாப்போம் எத்தனை சக்தி மட்டம் இருக்கு? 1 2 3. அது ஆவர்த்தனத்தை குறிக்கும். அப்ப இது 3ஆம் ஆவர்த்தனம். அப்ப 1 2 3 தான் 3ஆம் ஆவர்த்தனம், முதலாம் கூட்டம். இதுல பாருங்க 1 2 3 4. 4ஆம் ஆவர்த்தனத்துல வரணும். அப்ப முதலாம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம், 4ஆம் ஆவர்த்தனம். எத்தனாம் கூட்டம்? 2ஆம் கூட்டம். குளோரின் எத்தனை ஆவர்த்தனம்? 3 சக்தி படி. அப்ப 3ஆம் ஆவர்த்தனத்துக்குள்ள இருக்கணும். இந்த இருக்கு. அப்ப இந்த சோடியத்தை நாங்க என்ன சொல்லலாம்? முதலாம் கூட்டம் 3ஆம் ஆவர்த்தனம். இது 2ஆம் கூட்டம் 4ஆம் ஆவர்த்தனம். இது அப்ப ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுவின் 1 தானே. அப்ப 1. அப்ப எத்தனாம் கூட்டம்? முதலாம் கூட்டம். எத்தனாம் ஆவர்த்தனம்? முதலாம் ஆவர்த்தனம். ஆகன் எடுத்தீங்கன்னா ஆகன் 18. அப்ப 2 8 8. எத்தனாம் கூட்டம்? 8ஆம் கூட்டம். இந்த ஆகன் 8ஆம் கூட்டம். எத்தனாம் ஆவர்த்தனம்? 3ஆம் ஆவர்த்தனம். முதலாம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம். ஆகவே ஒரு இலத்திரன் நிலையமைப்பை வச்சு
அந்த மூலகம், அந்த அணு, அந்த மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில எங்க இருக்குன்னு காணலாம். எப்படி காணுவீங்க? இறுதி ஓட்டுல உள்ள இலத்திரண்ட எண்ணிக்கை கூட்டத்தை குறிக்கும், சக்தி படிகளின் எண்ணிக்கை ஆவர்த்தனத்துக்கு. அப்ப இது இறுதி ஓட்டுல 1 முதலாம் கூட்டம், எத்தனை சக்தி படி? 1 2 3 மூணாம் ஆவர்த்தனம். இறுதி ஓட்டுல 2 2ஆம் கூட்டம், எத்தனை சக்தி படி? 1 2 3 4. ஆக 4ஆம் ஆவர்த்தனம். இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம்? ஒரு இலத்திர நிலையம் வச்சுக்கொண்டு கூட்டத்தையும் ஆவர்த்தனத்தின் எத்தனாம் ஆவர்த்தனத்தினையும் இனம் காண முடியும். சரி, இன்னைக்கு இப்ப நாங்க பார்க்க போறோம் ஒரு ஆவர்த்தன கோலங்கள் 2 பார்க்கணும். அதாவது அயனாக்க சக்தி, மின்னெதிர்த்தன்மைங்கிற 2 கோலத்தை பற்றி நாங்கள் ஆவர்த்தன அட்டவணையில படிக்கணும். அப்ப அது கூட்டத்தின் வழியே எப்படி நடக்குது, ஆவர்த்தனத்தின் வழியே என்ன நடக்குது, கூட்டத்தின் வழியே என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம் அயனாக்க சக்தி. அயனாக்க சக்தி நம்ம என்னென்றால் வாயு நிலை அணு ஒன்றிலிருந்து, வாயு நிலையில் இருக்கிற அணு ஒன்றிலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றி வாயு நிலை நேர் அயன் ஒன்றை உருவாக்குறது தான் நாங்க உருவாக்க தேவையான சக்தியை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அயனாக்க சக்தி. அப்ப நிபந்தனை, வாயு நிலை அணு ஒன்றிலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றி வாயு நிலை நேர்கற்ற அயன் ஒன்றை உருவாக்குறதுக்கு தேவையான சக்தியை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அயனாக்க சக்தி. அதுல அழகு என்னன்னா கிலோ ஜூலின் கீழ் மூல் இப்படி எழுதலாம், அல்லது கிலோ ஜூல் மூல் -1. இதுதான் அதோட அழகு. இப்ப நாங்க பார்ப்போம் இந்த ஆவர்த்தனத்தின் வழியே இந்த என்ன நடக்குது. இப்ப ஆவர்த்தனத்தின் வழியே பார்த்தீங்கன்னா இது முதலாம் ஆவர்த்தனம் தானே, இது முதலாம் ஆவர்த்தனம். அப்ப அயனாக்க சக்தி கூடியிருக்கு, முதலாம் அயனாக்க சக்தி. அப்ப 2ஆம் ஆவர்த்தனம் இது லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், இது என்ன செஞ்சிருக்கு? இவ்வளவு 2ஆம் ஆவர்த்தனம். அப்ப அயனாக்க சக்தி என்ன செஞ்சிருக்கு? கூடி கூடிக்கிட்டு போகுது. அப்புறம் இங்க பாருங்க, இது 3ஆம் ஆவர்த்தனம். அப்ப ஆவர்த்தனத்தின் வழியே போறப்ப அயனாக்க சக்தி கூடிக்கிட்டு போகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது எப்பவுமே லித்தியம், லித்தியத்துக்கு எடுத்தீங்கன்னா 2 1. அப்ப 2 சக்தி மட்டம் இருக்கு, அணுகள் இருக்கு. அதுலயே நியோன் எடுத்தீங்கன்னா 10 தானே, அப்ப 2 8. ஆகவே இந்த 2 1ங்கிறத விட இந்த கரு இலத்திரன் கவர்ந்திருக்கிற கவர்ச்சியை விட இந்த கரு இந்த கவர்ச்சி விசை கூட. அப்ப கவர்ச்சி விசை கூட இருக்கிற நேரம் அதுல இருந்து இலத்திரனை கலட்டுறதுக்கு வழங்கின சக்தி என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஆகவே ஏன் கூட்டத்தின் வழியே அயனாக்க சக்தி அதிகரிக்கின்றால் அணுவாரை குறைவதால் கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. கருக்கவர்ச்சி அதிகரிப்பதன் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தின் வழியே அயனாக்க சக்தி கூடுது. அப்ப இலத்திரனை அகற்றினால் என்ன வரணுமா? நேர் அயன் ஒன்று வரணுமா? இப்ப நாம பார்ப்போமே, சோடியத்தை உதாரணம், சோடியம் 2 8 1. இப்ப இது நடுநிலை தானே பிள்ளை. அப்ப இதுல இருந்து இந்த இலத்திரனை அகற்றினோன கருவுல புரோத்தன் 11 இருக்கும். அப்ப இப்ப இலத்திரன் அகற்றினோட இலத்திரன் 10 தான் இருக்கு. அப்ப 11 பிளஸ் -10. அப்ப விட வந்து +1. அப்ப என்ன அயன் உருவாகுது? ஒரு அணுவுல இலத்திரனை கலட்டுனா அகற்றுனா நேர அயன் உருவாகும், இலத்திரனை சேர்த்தா மறை அயன் உருவாகும், நேர அயனுக்கு இன்னொரு பேர் கற்றயன் உருவாகும். ஆகவே அணு ஆவர்த்தனத்தின் வழியே செல்லுகின்ற பொழுது அயனாக்க சக்தி, முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும். அப்ப 8ஆம் கூட்டங்கள் அயனாக்க சக்தி கூடியவை. இப்ப பாருங்க, இது முதலாம் 8ஆம் கூட்டம், முதலாம் ஆவர்த்தனம், இது 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம். இப்ப ஆவர்த்தனத்தின் வழியே போறப்ப அயனாக்க சக்தி கூடி இருக்கு, கூட்டத்தின் வழியே போறப்ப அயனாக்க சக்தி என்ன செய்யுது? குறையுது. காரணம் என்னன்னா பாப்போம். இப்ப ஹீலியத்துல வந்து 2, நியான் 2 8, ஆகன் 2 8 8. ஆகவே இங்க என்ன செஞ்சிருக்குன்னா போக போக அணு சக்தி படிகள் அதிகரிப்பதால் அணு ஆரை அதிகரிக்கும். அணுவின் கருவுக்கும் ஈற்றோட்டுக்கு இடத்துக்குள்ள தூரம் அதிகரிக்குது. இதுல இவ்வளவு கூட அணு ஆரை கூடுது. அணு ஆரை கூட கரு கவர்ச்சி என்ன செய்யும்? குறையும். அணுவாரை குறைய கரு கவர்ச்சி கூடும், அணுவாரை கூட கரு கவர்ச்சி
குறையுது. அப்ப கரு கவர்ச்சி குறையறதுல அப்ப இப்ப நான் இறுக்கியோட பிடிச்சிட்டு இருந்தா எடுக்கிறது கஷ்டம், அப்ப மெல்ல பிடிச்சிருந்தா எடுக்கிறது லேஸ். அப்ப கரு கவர்ச்சி குறைவதன் காரணமாக கூட்டத்தின் வழியே அணுவாரை குறை, ஆவர்த்தனத்தின் வழியே அணுவாரை கரு கவர்ச்சி கூட்டினால கூடும். ஆகவே எங்கட மூலத்துல ஹீலியம் தான் உயர்ந்த அயனாக்க சக்தி. அப்புறம் 8ஆம் கூட்டம் தான் இது டாப்ல வரும். அப்ப உங்களுக்கு இந்த பணத்தை தந்துட்டு தான் கேள்வி கேட்பான், அப்ப கவனமா இருக்கணும். இது 8ஆம் கூட்டம். அதுக்கு பிறகு நாங்க மத்தவங்களை இன்னும் கண்டுகொள்ளலாம். ஆகவே வாயுநிலை அணு ஒன்றிலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றி வாயுநிலை நேர்காற்றயனை என்று உருவாக்குறதுக்கு வழங்குறதுக்கு தேவையான சக்தியை நாங்க அயனாக்க சக்தின்னு சொல்றோம். அயனாக்க சக்தி எடுத்தீங்கன்னா ஆவர்த்தனத்தின் வழியே கூடியிருக்கின்றா, ஆவர்த்தனத்தின் வழியே கூடுது. காரணம் கரு கவர்ச்சி அதிகரிப்பதால். இந்த கூட்டத்தின் வழியே குறையுது. இது 1ஆம் கூட்டம், இது 2ஆம் கூட்டம், இது 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 அவ்வளவும் இது அவ்வளவும் 8ஆம் கூட்டம், இது அவ்வளவும் 8ஆம் கூட்டம். அப்ப 8ஆம் கூட்டம்னால இது அவ்வளத்திலையும் பாருங்க கீழ் கீழே கீழே போக கரு கவர்ச்சி குறையுதுனால, அணு ஆரை கூடுறதுனால கரு கவர்ச்சி குறையுது. அப்ப அயனாக்க சக்தி குறையும். அப்ப ஆவர்த்தனத்தின் வழியே கரு கவர்ச்சி அதிகரிப்பதால் அயனாக்க சக்தி கூடும். கூட்டத்தின் வழியே அயனாக்க சக்தி கரு கவர்ச்சி குறைவதால் அயனாக்க சக்தி குறையும். அப்ப எங்களோட அயனாக்க சக்தி கூடுன கூட்டம் 8ஆம் கூட்டம். அதுலயும் இது ஹீலியம். சரி, இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம் மின் எதிர்த்தன்மை. மின் எதிர்த்தன்மையை பற்றி பார்ப்போம் அடுத்த கோணம். இப்ப நாங்க பார்ப்போம், உங்களுக்கு இப்ப தெரியும் இவங்க அவ்வளவு பேரும் எத்தனாம் ஆவர்த்தனம்? 2வது ஆவர்த்தனம். இவங்க 3ஆம் ஆவர்த்தனம், இவர் 1ஆம் ஆவர்த்தனம். அப்படி இப்ப நாங்க பார்ப்போம் மின்னெதிர்த்தன்மைனா, இப்ப சோடியமும் குளோரினும் பிணைப்புல ஈடுபட போறப்ப இந்த சோடியம் இலத்திரனை தான் அவர் எடுப்பார், அல்லது நாங்க எடுப்போமா ஹைட்ரஜனும் குளோரினும். அப்ப ஹைட்ரஜன் இலத்திரனை இவர் கவர். ஒரு பிணைப்பில் ஈடுபடும் போது பிணைப்பு சோடி இலத்திரனை கவரும் ஆற்றலை தான் நாங்க மின்னெதிர்த்தன்மைன்னு சொல்லுவோம். இந்த மின்னெதிர்த்தன்மை அளவிடைய போலிங்கிற விஞ்ஞானி தான் முதல் பெருமானங்களை கழித்தார். அதனால மின்னெதிர்த்தன்மையின் அழகாகவும் இதை தான் நாங்க எடுப்போம். மின்னெதிர்த்தன்மை நிறைய அழகுகள் இருக்கு. அப்ப போலிங் தான் முத இத அளவிடைய சொந்தாரு ஆக போலிங். அப்ப நாங்க பார்ப்போம் மின்னெதிர்த்தன்மை இப்ப என்ன நடக்க போகுது. இங்க பாருங்க, கூட்ட ஆவர்த்தனத்தின் வழியே 2ஆம் ஆவர்த்தனத்தின் வழியே போற நேரம் இந்த மின்னெதிர்த்தன்மை என்ன செஞ்சுட்டு அதிகரிச்சுட்டு போகுது, திருப்பி குறையுது, அதிகரிச்சுட்டு போகும். அப்ப இங்கேயும் காரணம் மின்னெதிர்த்தன்மை கரு கவர்ச்சி அதிகரிப்பதால் கூட்டத்தின் வழியே மின்னெதிர்த்தன்மை, ஆவர்த்தனத்தின் வழியே மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். அப்ப 8ஆம் கூட்டம் தாக்கத்தில் ஈடுபடாதானே, ஆகவே 7ஆம் கூட்டம் அடையிருப்போம். அப்ப எங்கடா இருக்கிற மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் இது புளோரின். அப்புறம் கூட்டத்தின் வழியே என்ன செஞ்சு போயிருக்கு, குறையுது. ஆவர்த்தனத்தின் வழியே மின்னெதிர்த்தன்மை கூடுது, கூட்டத்தின் வழியே மின்னெதிர்த்தன்மை குறையுது. அதுக்கு காரணமும் கரு கவர்ச்சி தான். அப்ப ஆவர்த்தனத்தின் வழியே கரு கவர்ச்சி அதிகரிப்பதால் மின்னெதிர்த்தன்மை கூடுது, கூட்டத்தின் வழியே கரு கவர்ச்சி குறைவதால் மின்னெதிர்த்தன்மை குறையுது. அப்ப எங்கட இருக்கிற ஆவர்த்தன மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகம் யாது, புளோரின். அப்ப மின்னெதிர்த்தன்மை கூடின கூட்டம் இது 7ஆம் கூட்டம். 7ஆம் கூட்டத்திலும் யாரு, புளோரின், குளோரின், புரோமின் அப்படியே இருக்கும். அப்ப 7ஆம் கூட்டம் தான் மின்னெதிர்த்தன்மை கூடிய உலோகம். அப்ப உலோகங்களை விட அள்ளுலோகங்கள் தான் மின்னெதிர்த்தன்மை கூடியவை. அப்ப இந்த சார்ட்டையும் ஒழுங்காக பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப எங்களுடைய ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலங்களை நாங்க உலோகம், அள்ளுலோகம், உலோக போலிகள்னு 3ஆ பிரிப்போம். இப்ப பாப்போம் இந்த உலோகம்னா என்னன்னு. உங்களுக்கு பிறகு நீங்க படிப்பீங்க தாக்க வீதத்துடன். இந்த உலோகங்கள் எடுத்தீங்கன்னா பொன், பிளாட்டினம் போன்றவை சுயாதீனமா உலோகமா இருக்கும். ஏனைய உலோகங்கள் எல்லாம் இன்னும் பல மூலகங்களோடு சேர்ந்து சேர்வைகளாக இருக்கும். அப்ப உலோகம், இந்த உலோகங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த உலோகங்களோட இயல்புகள் எடுத்தீங்கன்னா, ஒன்று பளபளப்பானவை. இப்ப நீங்க சில்வர் எடுத்தீங்கன்னா, தங்கத்தை எடுத்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும். அடுத்தது அவற்றின் மேற்பரப்பு பளபளப்பா இருக்கும், கீழே போட்டா
கணீர்ங்கிற சத்தத்தை உருவாக்கும். அடுத்தது வாட்டத்தகு இயல்பு, அடிச்சா நச்சமாக்கு தகடாக்கலாம். வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புகளை கொண்டிருக்கும். அடுத்தது அடர்த்தி கொஞ்சம் உயர்ந்த அடர்த்தி கொண்டவை. அப்ப உயர்ந்த அடர்த்தி கொண்டவை, வாட்டத்தகு இயல்பு இருக்கு, நீட்டத்தகு இயல்பு இருக்கு, கீழே விழுந்தா கணீர்னு சத்தம் இருக்கும். அடுத்தது என்ன செய்யும், மினுமினுப்பா இருக்கும். இதெல்லாம் உலோகங்களுடைய இயல்பு. அடுத்தது மின்ன கடத்தக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கு. வெப்பத்தை கடத்தக்கூடிய மின்னை கடத்தக்கூடிய ஆற்றல் எல்லாம் உலோகங்கள் இருக்கு. அப்ப உலோகங்கள் எடுத்தா நாங்க உதாரணம் இருக்கா சோடியம். அப்ப நான் ஆவர்த்தன அட்டவணையில அந்த போரன் பெரிலியத்தை கிராஸ் பண்ணிட்டு காட்டினேன் நீங்கால ஹைட்ரஜன் விட்டு இது எல்லாமே உலோகங்கள். அப்ப வாட்டத்தகு இயல்புனா நச்சு தகடாக்கக்கூடியது, நீட்டத்தகு இயல்புனா கம்பியாக்கக்கூடிய இயல்புகள் தான் நான் வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புகள் சொல்லுவோம். அப்ப உங்களோட பாடத்துல பிள்ளைகள் உங்களோட அந்த டியூட்ல சோடியத்தை பத்தியும் மெக்னீசியத்தை பத்தியும் கால்சியத்தை பத்தியும் இருக்கு. அதை பத்தி பார்த்துக்கொள்ளுங்க. டவுட் எதுவும் வந்தா அந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கணும். அடுத்த அல்லுலோகம். இந்த அல்லுலோகங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிலியம் போரனுக்கு அங்கால இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் என்ன இருக்கும், அல்லுலோகங்களாக இருக்கும். இந்த அல்லுலோகங்களுடைய இயல்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா அல்லுலோகங்கள் பெரும்பாலும் அல்லுலோகங்களை பார்த்தோம்னா அல்லுலோகங்கள் பெரும்பாலும் சுயாதீனமாகவும் சேர்வையாகவும் இருக்கும். சுயாதீனமாகவும் சேர்வையாகவும் இருக்கும். அரை வெப்ப நிலையில திண்ம நிலையில இல்லாம திண்மமாகவும் இருக்கும், திரவமாகவும் இருக்கும், வாயுமா இருக்கும். அப்ப அரை வெப்ப நிலை திண்மமா திரவம். இங்க நீங்க எடுத்த உலோகங்கள் வாயு நிலையில இல்ல, உலோகம் வாயு நிலையில ஒண்ணும் இல்ல. ஆனா ரசத்தை எடுத்தீங்கன்னா ரசம் திரவ நிலையில் இருக்கின்ற ஒரு உலோகம். மத்த எல்லாம் பெரும்பாலும் திண்ம நிலையில இருக்கும். இன்னும் இருக்கு, பிறகு பார்ப்போம். அப்ப அல்லுலோகங்கள் திண்மம் திரவம் வாயுன்ற நிலையில எப்படி இருக்கும், அரை வெப்ப நிலையில இருக்கும். அடுத்தது உலோகங்கள் மினுமினுக்கமாக காணப்படாது, மினுமினுக்கம் இருக்காது. அடுத்தது வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புகள் எல்லாமே குறைவு. அடுத்தது அடிச்சா நொறுங்கும் இது இருக்கு. அப்ப அரிதான வெப்ப கடத்திகளாக இருக்கும். அடுத்தது மின்ன கடத்துறதும் குறைவா இருக்கும். அப்ப இது வாட்டத்தகு இயல்பு இல்ல, நீட்டத்தகு இயல்பு இல்ல, அரை வெப்பநிலையில் திண்மம் திரவம் வாயுவா இருக்கும். அடுத்தது மினுமினுக்கமற்றது. அடுத்தது மின்னையோ வெப்பத்தையோ அறுதில் கடத்துகள். ஆனால் இந்த காபன் வந்து என்னத்தை கடத்தும், மின்னை கடத்தும் ஒரு அல்லுலோகம் ஆகும். இது ஒரு விதிவிலக்கு. காபன் ஒரு மின்னை கடத்தும் அல்லுலோகம் ஆகும். சரியா, காபன் ஒரு புறத்திருக்கும். பிறகு பார்ப்போம் இது என்ன புறத்திருக்கும். ஆகவே இது என்ன அல்லுலோகங்களுடைய இயல்புகள். அடுத்த பாப்போம் நாங்க பார்ப்போம் கடைசியா உலோக போலிகள். உலோக போலிகள் என்னன்னா அது உலோக இயல்பையும் காட்டும் அல்லுலோக இயல்பையும் காட்டுறது உலோக போலிகள். எங்கட இருக்கிற போரன் பெரிலியம் ரெண்டும் நாங்கள சிலபஸ்ல இருக்கிற உலோக போலிகள். அப்ப நாங்க என்ன பார்த்தோம், இப்ப மூலகம். இந்த மூலகங்களை மூணா பிரிப்போம். என்ன, உலோகம், அல்லுலோகம், உலோக போலிகள். இந்த உலோகங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், அரை வெப்ப நிலையில அவை திண்மமாகவும் திரவமாகவும் வாயு நிலையில இல்ல. அப்ப ஹைட்ரஜன் இங்க இருந்ததுக்கு உலோகம் அல்ல, அதை விட்டுரும். அடுத்தது நொறுங்கக்கூடிய இயல்பாற்றது, அதாவது வாட்டத்தகு இயல்புடையது, நீட்டத்தகு இயல்புடையது, மின்னை கடத்தும், வெப்பத்தை கடத்தும், மினுமினுக்கமுடையது, பளபளப்பானது எல்லாம் உலோகத்தினுடைய பௌதீக இயல்புகளை தான் நம்ம பேசிட்டு இருக்கேன். இன்னும் ரசாயன இயல்பை பத்தி பேசுறேன். அல்லுலோகங்கள் எடுத்துக்கின்றால் அது திண்மம் திரவம் வாயு போன்ற மூன்று நிலைகளிலும் அரை வெப்ப நிலையில காணப்படும். மினுமினுக்கமற்றது, வாட்டத்தகு இயல்பு இல்ல, நீட்டத்தகு இயல்பு இல்ல, அடிச்சா நொறுங்கி போயிடும். அடுத்தது மின்னை வெப்பத்தை அரிதாக கடத்தக்கூடியது. அதுல காபன் சிறந்த ஒரு மின் கடத்தி, மின்னை கடத்துகிறதா இருக்கும். அடுத்தது நாங்க பார்த்தோம் உலோக போலிகள். உலோக இயல்பு அல்லுலோக இயல்பு ரெண்டே காட்டுற உலோக போலிகள் பெரிலியத்தையும் போரனையும் எடுக்கலாம். இது உலோகம் அல்லுலோகம் என்பவற்றினுடைய பௌதீக இயல்பு. இப்ப அடுத்த பாகம் ரசாயன இயல்புகள் என்ன. உலோகங்கள் ரசாயன இயல்பு எடுத்தா இது இலத்திரனை என்ன செய்யுமா, இலக்கிரனால நேரயனை அல்லது கற்றயனை உருவாக்கும். நேரயன் அல்லது கற்றயனை உருவாக்கும். அல்லுலோகங்களோட ரசாயன இயல்பு என்னன்னா இது இலத்திரன்களை ஏற்று மறையயன்களை அல்லது அன்னயன்களை உருவாக்கும். இது அன்னயன்களை உருவாக்கும். ரெண்டு ரசாயன இயல்பு. இது ஆக்சிஜனோட சேர்ந்து
இப்போ ஆக்சிஜனோட சேர்ந்தா கார ஆக்சைட்டை உருவாக்கும். இது உருவாக்குற ஆக்சைடு என்ன? கார ஆக்சைடு. இந்த கார ஆக்சைட்டை கொண்டு போய் பிள்ளை நீங்க நீர்ல கரைச்சீங்கன்னா கார கரைசல் வரும். கார கரைசல் வரும். அப்ப இரண்டாவது இயல்பு என்ன? உலோகங்கள் ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து கார ஆக்சைடுகளை தான் தரும். அப்ப சோடியம் ஆக்சைடு காரம், மெக்னீசியம் ஆக்சைடு காரம், கால்சியம் ஆக்சைடு காரம். கார ஆக்சைடுகளை உருவாக்குவதோடு அந்த கார ஆக்சைடுகளை நீர்ல கரைச்சீங்கன்னா அந்த கரைசலும் கார கரைசலா போகும். அல்லுலோகங்கள் ஆக்சிஜனோட தாக்கமடைந்து உருவாக்குற ஆக்சைடுகள் அமில ஆக்சைடுகளாக இருக்கும். அது நீர்ல கரைஞ்சோம்னா அமில கரைசலாக மாறும், அமிலமாக மாறும். அவ்வளவுதான் இதனுடைய நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ரசாயன இயல்புகள்.